வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜில் உள்ள இருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராலாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 அண்ட் குரூப் 4 எடுத்துகிட்டு என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு அத்தனை லெசனுக்கும் உண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் புக் பேக் கண்டென்ட்டும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கும். லைன் பை லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஓவராலாக 329 லெசன்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டு லெசனாக ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது அணு அமைப்புன்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்கள். டால்டனின் அணுக்கொள்கை அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்கேன். டால்டனினுடைய அணுக்கொள்கைக்கு உண்டான வருஷம் 1803. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான விடை வந்து 1803. ஸோ இதில் மற்ற ஆப்ஷனுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1904 வந்து ஜே தாம்சனினுடைய அணுக்கொள்கை வெளியிடப்பட்டது. 1911 அதில் வந்து ரூதர்போர்டினுடைய அணுக்கொள்கை வெளியிடப்பட்டது. சரிங்களா? ரூதர்போர்டினுடைய அணுக்கொள்கை வெளியிடப்பட்டது. 1913 நமக்கு வந்து பார்த்தோன்னா நீல்ஸ் போரினுடைய அணுக்கொள்கை வெளியிடப்பட்டது. ஸோ இந்த 4 ஆப்ஷனுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடிஷனலாக எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டாம். பென்சில் அப்படிங்கிறது அதனுடைய விட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும், ரத்த சிவப்பனுடைய விட்டம் எவ்வளவு இருக்கும், வைரஸினுடைய விட்டம் எவ்வளவு இருக்கும், அணுவினுடைய விட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ரைட் சைடு வந்து 1 × 10⁻², 1 × 10⁻4, 1 × 10⁻6, 1 × 10⁻9 கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன், எந்த சேஞ்சஸும் பண்ணலை. சரிங்களா? பென்சில் அப்படிங்கிறது 1 × 10⁻² மீட்டர் தான். ரத்த சிவப்பணு அப்படிங்கிறது 1 × 10⁻4 மீட்டர் தான். வைரஸுங்கிறது 1 × 10⁻6 மீட்டர் தான். அணுங்கிறது 1 × 10⁻9 மீட்டர் தான். ஸோ சரியான விடைங்கிறது 1, 2, 3, 4 அப்படிங்கிறதா சரியான விடை. தென் யார் தனது அணுக்கொள்கையை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டது? தர்பூசணி பழம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்படி கட் பண்ணியிருக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் அங்கங்கே கருப்பு கலரில் விதைகள் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு பார்க்கும்போது ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தர்பூசணி பழத்தை தன்னுடைய அணுக்கொள்கைக்கு ஒப்பாக சொல்லியிருந்தார். ஜே தாம்சன். இந்த அடுத்த கொஸ்டின், தாம்சனுக்கு நோபல் பரிசு எந்த வருடமும் கொடுக்கப்பட்டது? தாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது வந்து 1906 வருஷம் நமக்கு வந்து பார்த்தோன்னா நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க. எந்த வருஷம்? 1906. 1906 நமக்கு நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள எத்தனை சதவீத செல்கள் இருக்கிறது? ஒவ்வொரு வருஷம் நமக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 98% செல்கள் இறந்து போகும், புதுசாக செல் மறுபடியும் உருவாகி நமக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. புரோட்டான் அப்படிங்கிறது எர்னஸ்ட் ரூதர்போர்ட் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் அப்படிங்கிறது தாம்சன் கொடுத்துருக்கேன். நியூட்ரான் அப்படிங்கிறது ஜேம்ஸ் சாட்விக் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன், எந்த சேஞ்சும் பண்ணலை. புரோட்டான் அப்படிங்கிறது எர்னஸ்ட் ரூதர்போர்ட் தான். எலக்ட்ரான் அப்படிங்கிறது கண்டறிந்தவர் ஜே தாம்சன் தான். நியூட்ரானை கண்டறிஞ்சவர் ஜேம்ஸ் சாட்விக் தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. புரோட்டான் அதனுடைய விட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? ஸோ எலக்ட்ரான் அதனுடைய நிறை எவ்வளவு நிறை அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ புரோட்டான் அப்படிங்கிறது 1.6749 × 10⁻27. எலக்ட்ரானுக்கு நேரம் நான் என்ன கொடுத்துருக்கேன்? 9.1093 × 10⁻31. நியூட்ரானுக்கு 1.6726 × 10⁻27 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் எந்த சேஞ்சுமே பண்ணலை. சரிங்களா? புரோட்டானுக்கு 1.6749 அப்படிங்கிறது டைரக்ட் ஆன்சர் தான். எலக்ட்ரானுக்கு இதுவும் டைரக்ட் தான், நியூட்ரானுக்கு இதுவும் டைரக்ட் தான். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறதா சரியான விடை. தென் ஒரு லித்தியம் அணுவானது 3 புரோட்டான்களையும் 4 நியூட்ரான்களையும் கொண்டுள்ளது எனில் அதனுடைய நிறை என்ன? நிறை அப்படிங்கிறது கேட்கும்போது, நிறை எண் அப்படிங்கிறது கேட்கும்போது நமக்கு என்ன சொல்லுவோம்? புரோட்டானின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரானுடைய எண்ணிக்கை இரண்டும் சேர்த்து 3 + 4 = 7 அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான சரியான விடை. தென் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. தனிமம் மற்றும் அவற்றினுடைய அணியின் அடிப்படையில் பொறுத்துக. ஸோ தனிமம் வந்து சோடியம், ஆக்சிஜன், அலுமினியம், ஹீலியம் கொடுத்துருக்கேன். ரைட் சைடு வந்து 2, 13, 8, 11 அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எது கரெக்டானது அப்படிங்கிறத நான் வந்து கேட்டிருக்கேன். நார்மலாக வந்து பாருங்கள், ஹீலியம் அப்படிங்கிறதுக்கு 2, அலுமினியம் அப்படிங்கிறதுக்கு 13, ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 8, சோடியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 11 அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விஷயம் நமக்கு வந்து மறந்துடக்கூடாது, அதுக்காக நான் கொடுக்குறேன். ஹீலியம்க்கு நமக்கு 2 இருக்கும், அலுமினியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து 13 இருக்கும், ஆக்சிஜனுக்கு 8 இருக்கும்,
அடுத்து சோடியத்துக்கு வந்து 11 இருக்கும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து 4, தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து 3 இருக்குது, 4, ரெண்டாவது வந்து 3, மூணாவதுக்கு வந்து 2, நாலாவதுக்கு 1. அப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சரியான விடையை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. அதாவது நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றாவதுக்கு ஆன்சர் வந்து 4ல் இருக்குது, ரெண்டாவதுக்கு ஆன்சர் நமக்கு 3ல் இருக்குது, மூணாவதுக்கு ஆன்சர் 2ல் இருக்குது, நாலாவதுக்கு ஆன்சர் 1ல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக? சரி, ஓகே. இதன் அடுத்த கொஸ்டின். கூற்று: ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணு ஐசோடோப்பு எனப்படும். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணு ஐசோடோப்பு எனப்படும். கூற்று 2: ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்ட அணு ஐசோபார் எனப்படும். ஸோ இதை நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். அதில் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்ட அணு தான் ஐசோடோப்பு. சரிங்களா? இதுதான் ஐசோடோப்பு. கீழே கொடுத்துருக்குது அப்படியே தலைகளாக மாற்றி கொடுத்துருக்கேன். மேலே பாருங்கள், ஒரே நிறை எண்ணும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணு ஐசோபார்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 2 விஷயம் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுவும் புரியலைன்னா இதுக்கு முன்னே இந்த லெசன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போது இதுக்கு உண்டான சரியான விடை இரண்டுமே தவறு அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். தென் அடுத்த கொஸ்டின். கூற்று: ஒரு அணு மின் சுமை அற்றது நடுநிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கோம் கூற்றுல. காரணம்: அணுக்கள் சம எண்ணிக்கையில் புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். காரணம் இந்த மாதிரி நடுநிலையில் இருக்கிறதுக்கான காரணம் ரெண்டு புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது. இதுதான் நமக்கு இதுக்கு உண்டான அர்த்தமாகவும் சொல்லியிருக்காங்க. தென் அணுவின் உட்கருவில் டேஸ் மற்றும் டேஸ் இருக்கும். அணுவினுடைய உட்கருவில் என்னென்ன இருக்கும்? புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். அணுவினுடைய உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் நமக்கு உட்கருக்குள்ளே இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் உட்கருக்கு வெளியில் வந்து எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? புரோட்டானும் நியூட்ரானும் உட்கருக்கு உள்ளேயும் எலக்ட்ரான் வெளியிலையும் இருக்கும். தென் அடுத்த கொஸ்டின். ஒரு அணு டேஸ் மின்தன்மை உடையது. ஒரு அணு நார்மலாக இருக்கும்போது நடுநிலைமையில் தான் இருக்கும், மின்தன்மையில் இருக்காது. சரிங்களா? நார்மலாக இருக்கும்போது நடுநிலையில் தான் இருக்கும். தென் அடுத்த கொஸ்டின். அணு எண் அப்படின்னா என்னன்னு கொஸ்டின் கேட்டுட்டு நிறை எண்ணுக்கு அர்த்தத்தை கொடுக்குறேன். நிறை எண் ஈக்குவல் டு புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை. புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்க்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறை எண். அப்போ அணு எண் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? புரோட்டான்களினுடைய எண்ணிக்கை. புரோட்டான்களினுடைய எண்ணிக்கையை சொல்லக்கூடியது அணு எண். ஆப்ஷனில் பாருங்கள். சரிங்களா? புரோட்டானுடைய எண்ணிக்கை தான் சரியான விடை. தென் அடுத்த கொஸ்டின். ஒரு அணுவின் அமைப்பு எந்த அமைப்போடு ஒப்பிடப்படுகிறது? ஒரு அணுவினுடைய அமைப்பு எந்த அமைப்போடு ஒப்பிடப்படுகிறது? எது கூட நமக்கு ஒப்பிட்டு பார்ப்பாங்க? சூரிய மண்டல அமைப்பு கூட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது சென்டராக இருக்கிறதாகவும், கோள்கள் சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி உட்கரு அணுவினுடைய உட்கரு சென்டராக இருக்கிறதாகவும், எலக்ட்ரான் அப்படிங்கிறது வெளியில் சுற்றி வர்றதாகவும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் சூரியன் உட்கருன்னு வச்சோம் அப்படின்னா கோள்கள் என்னவா இருக்கும்? அது வந்து எலக்ட்ரான். ஹீலியம் மந்தவாயுவினுடைய இணைத்திறன் எவ்வளவு? ஹீலியம் மந்தவாயு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இணைத்திறன் 0, 0 தான் இணைத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணு இன்னொரு அணுக்கள் கூட இணையக்கூடிய அந்த திறன் தான் இணைத்திறன். ஹீலியம் அணுக்கு இணைத்திறன் 0. தென் ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள் என்ன துகள்? ஒரு அணுவில் காணப்படக்கூடிய ரொம்ப சின்ன ஒரு துகள் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான் தான். வெளிக்கூட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் அதுலேயும் நமக்கு ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடிய துகள்னு சொல்லுவாங்க. தென் கூற்று. ஒரு அணுவின் நிறை என்பது அதன் உட்கருவின் நிறையாகும். ஒரு அணுவினுடைய நிறை அப்படிங்கிறது மொத்தமாக உட்கரு எவ்வளவு செறிஞ்சிருக்கோ அதை நமக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்ன கொடுத்துருக்கேன்? உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது. காரணம் உட்கரு சென்டரில் இருக்கிறதுனால தான் ஒரு அணுவினுடைய மொத்த நிறைக்கும் காரணம் இந்த உட்கருன்னு கொடுத்துருக்கேன். இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக உட்கரு மையத்தில் இருக்கிறதும் உண்மைதான், ஒரு அணுவினுடைய நிறை என்பது அதன் உட்கருவினுடைய நிறை என்பதும் உண்மைதான். ஸோ கூற்று சரி, காரணமும் சரி. ஆனால் இது சென்டரில் இருக்கிறதுனால தான் இது ஃபுல்லாக நிறை அப்படின்னு அர்த்தம் இல்லை. சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? கூற்று சரி, காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. தென் கே அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடு பொட்டாசியத்தை குறிக்குது அப்படின்னா சீன்னு சொல்லக்கூடிய குறியீடு எதை குறிக்கும்? கார்பனை குறிக்கும். கூற்று 1. ஒரு அணு மின் சுமையற்ற நடுநிலைத்தன்மை கொண்டிருக்கும். கூற்று 2. அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான் காணப்படும்.
நார்மலாக பாருங்கள், நார்மலாக நடுநிலைத்தன்மையில் இருக்கும், அது உண்மைதான். வெளியில் சுற்றிட்டு இருக்குது புரோட்டான் இல்லை ராஜா, அது வந்து எலக்ட்ரான் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்படி கொடுத்ததுனால இதுக்கு நான் வந்து 1 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. சரிங்களா? தென் அடுத்த கொஸ்டின். கார்பனின் இணைத்திறன் 4, ஹைட்ரஜனின் இணைத்திறன் 1 எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? கார்பனினுடைய இணைத்திறன் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனின் இணைத்திறன் 1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இதனுடைய மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். CH4 அப்படிங்கிறதான் நமக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? கார்பனின் இணைத்திறன் 4, ஹைட்ரஜனின் இணைத்திறன் 1 அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு டைரெக்டாக கேட்பாங்க. நான் இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். சரியா? தென் ஒரு தனிமம் பிற தனிமங்களோடு இணையும் திறன், நான் மேலே ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தால அதுக்கு உண்டான ஆன்சர் தான் இணைத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. பருப்பொருட்களினுடைய அடிப்படை அலகு என்ன? பருப்பொருளினுடைய அடிப்படை அலகு அணுதான். அணுக்கள் இணைஞ்சு தான் மூலக்கூறுகளை உருவாக்கும். சரிங்களா? அணுக்கள் இணைஞ்சு தான் மூலக்கூறு உருவாக்கும். ஸோ அப்போது பருப்பொருளின் அடிப்படை அலகுங்கிறது அணுதான். ஒரு அணுவின் நிறை முழுவதும் செறிவுற்றிருக்கக்கூடிய உட்கரு டேஸ் எனப்படும். அணுவினுடைய நிறை முழுவதும் செறிவுற்றிருக்கக்கூடிய உட்கரு பகுதியை நியூக்ளியசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நியூக்ளியசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தென் அடுத்த கொஸ்டின். கூற்று 1. ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகு மூலக்கூறு. மேலே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே அப்படியே மாற்றி கேட்டிருக்கேன் பாருங்க. ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகுங்கிறது மூலக்கூறு. இந்த கூற்று நமக்கு ரீட் பண்ணும்போதே தப்பு. எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டது, எலக்ட்ரான்கள் வந்து நேர்மின் சுமை கொண்டது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதுவும் நமக்கு தப்பு. கரெக்டுங்களா? எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்டது. தனிமத்தின் அடிப்படை அலகு வந்து மூலக்கூறு கிடையாது. தனிமத்தினுடைய அடிப்படை அலகு அணுதான். சரிங்களா? அப்போ இதுவும் நமக்கு தப்பு. அப்போ ரெண்டுமே நமக்கு தப்பு. கூற்று 2ம் தப்பு அப்படிங்கிறதா சரியான விடை. இதன் அடுத்த கொஸ்டின். அணுக்கருவை சுற்றி வரக்கூடிய அடிப்படை அணுத்துகள் என்ன? அணுக்கருவை வெளியில சுற்றி வரக்கூடியது நமக்கு வந்து எலக்ட்ரான். இதன் அடுத்த கொஸ்டின். நியூக்ளியான்கள் என்பது டேஸை கொண்டது. நியூக்ளியான்கள் அப்படிங்கிறது எதை கொண்டது அப்படிங்கிறது கேட்குறேன். நியூக்ளியான் அப்படிங்கிறது புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ரெண்டையும் கொண்டது தான் நியூக்ளியான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இதை பெற்றிருக்கக்கூடிய இந்த உட்கருவைத்தான் நம்ம நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த கொஸ்டின். அணுக்கருவை சுற்றியுள்ள வட்டப்பாதைகள் டேஸ் எனப்படும். அணுக்கருவை சுற்றியுள்ள வட்டப்பாதைகள், இப்போ நார்மலாக அணு இருக்குன்னா அதுக்கு நமக்கு வெளியில் நமக்கு வந்து சுற்றிட்டுக்கூடிய இந்த வட்டப்பாதைகள் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தென் கூற்று 1. அணுக்களின் தொகுப்பு மூலக்கூறுகளாகும். அணுக்களினுடைய தொகுப்பு அப்படிங்கிறது மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தகடு ஆய்வில் பயன்படுத்தப்பட்டவை ஒளிக்கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நார்மலாக வந்து பாருங்கள், அணுக்கள் சேர்ந்த அந்த தொகுப்பை மூலக்கூறுன்னு சொல்லுவோம். இது கரெக்டு. ரெண்டாவது, தங்கத்தகடு ஆய்வில் நமக்கு ஒளிக்கதிர் பயன்படுத்தப்படல, மாறாக ஆல்ஃபா கதிரை பயன்படுத்தியிருந்தாங்க. சரிங்களா? அந்த ரீசனால் கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதன் அடுத்த கொஸ்டின். ஆற்றல் மட்ட கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ஆற்றல் மட்ட கோட்பாடு அப்படிங்கிறத வெளியிட்டவர் நீல்ஸ் போர் தான் நமக்கு வந்து வெளியிட்டிருந்தார். ஆற்றல் மட்டம், ஸோ இந்த KLM அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடுகள் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை வந்து வெளியிட்டவர் யார்? நீல்ஸ் போர். அடுத்த கொஸ்டின். ஒரு அணுவின் அணு எண் என்பது டேஸ் ஆகும். ஒரு அணுவினுடைய அணு எண் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை சொல்லுவோம். இந்த கொஸ்டின் முன்னே மறுபடியும் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் விட்டுருங்க அப்போ. தென் கூற்று. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை அணு எண் ஆகும். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து அணு எண் சொல்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நான் அணு எண்ணுன்னு சொல்கிறேன். புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களுடைய மொத்த எண்ணிக்கை நிறை எண் ஆகும். மேலேயே அதான் கொடுத்துருக்கேன், கீழே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று நமக்கு தப்பு, காரணம் அப்படிங்கிறது சரி. கரெக்டுங்களா? கூற்று தவறு, காரணம் சரியா? ஆமாம், எங்கே கொடுத்துருக்காங்க? கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் விடை. தென் அணுக்கருவை சுற்றியுள்ள ஆற்றல் மட்டங்கள் டேஸ் என்ற பெயரினால் அழைக்கப்படுகிறது. அணுக்கருவை சுற்றியுள்ள ஆற்றல் மட்டங்கள் டேஸ் என்ற பெயரினால் அழைக்கப்படுகிறது. என்ன பெயர் அப்படின்னு பார்க்கும்போது
KLMN அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூடு தான். அதாவது இப்போ நார்மலாக அணுக்கரு இருக்குன்னா இதுக்கு வெளியில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், தென் இதுக்கு வெளியில் 8 எலக்ட்ரான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கூட கேன்னு சொல்லுவோம், இதுக்கு அடுத்து எல் அப்படின்னு சொல்லுவாங்க. KLMN அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் அளப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின், மெக்னீசியம் அணுவின் இணைத்திறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன எனில் மெக்னீசியத்தினுடைய இணைத்திறன் எவ்வளவு? 2 எலக்ட்ரான் வெளியில் சுற்றிட்டு இருக்குன்னா அதனுடைய இணைத்திறன் 2. அந்த 2 எலக்ட்ரான் தான் இன்னொரு அணுக்கள் கூட இணையும். அப்போது இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 2 அப்படிங்கிறது தான். தென் கூற்று, அணு கோட்பாட்டின் தந்தை எனப்படுபவர் நீல்ஸ் போர். அணு கோட்பாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்றாங்க. தென் கூற்று 2, ஓர் அணுவின் நிறை முழுவதும் உட்கருவில் செறிந்துள்ளது. ஒரு அணுவினுடைய நிறை முழுவதும் உட்கருவில் செறிந்துள்ளது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து நீல்ஸ் போர் நமக்கு வந்து கிடையாது. இங்கே யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரூதர் போர்டை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அணு கோட்பாட்டினுடைய தந்தை யாரு அப்படின்னு கேட்டால் ரூதர் போர்டை சொல்லியிருப்பாங்க. அதாவது அணுக்கரு இயற்பியலினுடைய தந்தை அப்படின்னும் நமக்கு ரூதர் போர்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால கூற்று 1 நமக்கு தவறு, கூற்று 2 மட்டும் நமக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு அணுவின் நிறை முழுவதும் உட்கருவில் செலுந்துள்ளது. ஏன்னா எலக்ட்ரானினுடைய நிறைங்கிறது ரொம்ப கம்மி தானே, அந்த ரீசனை வச்சு சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின், மின் பல்புகளில் பயன்படக்கூடிய வாயு என்ன வாயு? மின் பல்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்கானை சொல்லியிருப்பாங்க. மின் பல்புகளில் ஆர்கான். தென் பொறுத்துக்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இணைத்திறன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா வெளிவட்ட பாதையில் காணப்படக்கூடிய எலக்ட்ரானை தான் இணைத்திறன்னு சொல்லுவோம். மின் சுமை அற்ற ஒரு துகள் நமக்கு என்ன இருக்கும்? நியூட்ரானை தான் மின் சுமை அற்ற ஒரு துகளை சொல்லுவோம். இரும்பு அப்படிங்கிறது Fe அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடில் சொல்லுவோம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு ஓர் இணைத்திறன் தான் இருக்கும். அடுத்து நேர்மின் சுமை கொண்ட ஒரு துகள் அப்படிங்கிறது புரோட்டான் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இதோட இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓவர். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் இதில். சரிங்களா? இதே மாதிரி இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு அடுத்த லெசன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த லெசன் நமக்கு வந்து என்ன லெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 7th 8th இருக்கக்கூடிய அணு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து அடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வர்றதுக்கு முன்னே நீங்கள் இந்த லெசனையும் படித்து முடிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நமக்கு தேவையான 329 லெசன்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஈவனாக கொடுக்க போகிறோம். எல்லா லெசனும் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கொஸ்டினை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டினுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி எல்லா கண்டென்ட்டும் எடுத்துக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணுறது நீங்கள் புக்கில் செக் பண்ணாலும் ஓகே, அல்லது வீடியோவில் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே. நம்ம வந்து தனியாக ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஆன்சர் தேடுவீங்க, ஆன்சரையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு ரீசனால் ஆன்சர் கீ நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். வீடியோவில் தான் இருக்கும். தேடுங்க, புக்கில் தேடுங்க. புக்கில் தேடலைன்னா நீங்கள் வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.